ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் பிரஷ் பம்பும் அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் டெலிவரி யூஸ் பண்ணுற மெட்டர்னிட்டி பேடு எது பெஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து நான் யூஸ் பண்ணி எது எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் பிரஷ் பம்ப் தான். நான் வந்து லவ்லாப் பிராண்டு தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஃபஸ்ட் நான் நிறைய சஜஷன்ஸ் பார்த்துருந்தேன். எனக்கு வந்து ஃபிலிப்ஸ் அவெண்ட்லலாம் இருந்தது பார்த்துருந்தேன். பட் அதெல்லாம் 9K அந்த மாதிரி வந்து இருந்தது. பட் எனக்கு நான் வந்து 22ல் எனக்கு ஃபஸ்ட் பேபி பாய் பிறந்தது. அப்போ பார்த்தப்போ எனக்கு வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தது. 2800 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கினேன். ஏன்னா வந்து ஃபிலிப்ஸ் அவெண்ட்லாம் வந்து 9000 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்ததுனால நமக்கு வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து லவ்லாப் பிராண்ட் தான் சூஸ் பண்ணேன். லவ்லாப் இப்போவுமே வந்து ட்ரெண்டாக தான் போயிட்டுருக்கு. நீங்களே இப்போ பார்க்கலாம், ஃபிலிப்ஸ் அவெண்ட்டோட ப்ரைஸ் வந்து இப்போவுமே வந்து 9K கிட்ட தான் இருக்குது. பட் நல்லாவே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இந்த லவ்லாப் பிராண்டே வந்து நல்லா அஃபோர்டபுளும் கூட நமக்கு நல்லாவே இருக்கும். இதுலேயும் வந்து 2 டைப் வருது. சிங்கிள் பிரஷ் பம்பும் இருக்கும், டபுள் பிரஷ் பம்பும் இருக்கும். சிங்கிள் பிரஷ் பம்ப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டபுள் வந்து எந்த சினாரியோவில் ஒர்க் ஆகணும்னா, நீங்கள் ட்வின்ஸ் வச்சுருந்தீங்க அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் வந்து சிங்கிள் பேபி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் பிரஷ் பம்பே போதும். ஏன்னா டபுள்னால நம்மளால் 2 ஹேண்ட்லேயும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சிங்கிளே வாங்கிக்கோங்க. நானும் சிங்கிள் தான் வாங்கியிருந்தேன். அப்போது நான் வாங்கினப்போ 2900 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. பட் இப்போ வந்து அப்படியே ஹை ஆகிடுச்சு. இதுக்கு 1 இயர் வாரண்ட்டி கூட கொடுக்குறாங்க நம்ம அதை செலக்ட் பண்ணியிருந்தோன்னா. பட் நான் 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் அது நான் எந்த வாரண்ட்டியுமே நான் செலக்ட் பண்ணல. பட் நான் ஸ்டில் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, இதில் கஸ்டமர் சர்வீஸ் கூட நல்லாவே வந்து அட்டன் பண்ணுவாங்க. என்ன கொரீஸ்னாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் அந்த நம்பரை கூட நான் சைடில் கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் இதில் ஏதாவது பார்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட அவங்க உடனே உங்களுக்கு கொரிக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் நான் வாங்கின பிரஷ் பம்ப்பு. அதுதான் ரொம்ப கொஞ்சம் ஓல்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட் பேபிக்கு அவ்வளோ யூஸ் பண்ணனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து நான் செகண்ட் பேபிக்கு ரொம்பவே நான் யூஸ் பண்ணேன். இந்த வால்வ் மாதிரி இருக்குல்ல, இதுலேருந்து தான் வந்து பிரஷ் மில்க் வந்து நமக்கு பாட்டிலுக்கு உள்ளே போகும். இது வந்து தொலைஞ்சு போச்சு. நான் உடனே கஸ்டமர் கேர் கால் பண்ணேன். அவங்க உடனே வந்து எனக்கு வந்து இது வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. என்ன பார்ட் மிஸ்ஸிங்குன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து இது 100 rupees வாங்கியிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி 2 கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து ஒன்று நான் வந்து கூகுள் ரிவ்யூ போட்டால் நான் ஒன்று உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி அவங்க பிராண்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. நானும் வாங்கிக்கிட்டேன். அண்ட் இதில் வந்து பாட்டிலும் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் சார்ஜபிள் தான். நம்ம சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அந்த நம்பர் கூட நான் அந்த சைடில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் என்னோடய ரிவ்யூ. நான் லவ்லாப் பிராண்ட் தான் யூஸ் பண்ணேன். நீங்களும் அஃபோர்டபுளாக ரேஞ்சில் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லவ்லாப் செலக்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் நல்ல பிராண்டில் ஃபிலிப்ஸ் அவெண்ட் அந்த மாதிரி பிராண்ட்லனா நீங்கள் ஃபிலிப்ஸ் அவெண்ட் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பெஸ்ட்டு மெட்டர்னிட்டி பேட் ஆஃப்டர் டெலிவரி என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நான் வந்து நிறைய சஜஷன் பார்த்துருந்தேன். அமேசானில் தான் பார்ப்பேன். ஸோ நான் பார்த்துட்ருக்கிறப்போ எனக்கு நிறையவே கிடச்சிது. பட் ஒவ்வொரு பீஸோட ப்ரைஸ் வந்து 30 or 35 அந்த மாதிரி ரேஞ்சில் போகும். பட் எவரெவின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அது வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து அதில் 10 பீஸ் நமக்கு தருவாங்க. 209லேயே நம்ம வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ரேஞ்ச் வரும். அண்ட் ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து 20 அந்த மாதிரி வரும். இது சில டைம் ஆஃபரில் கூட கொடுப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க. நான் நிறைய டைம் வாங்கியிருக்கேன். பட் இதில் சைஸ் இருக்குது. XL to XXL கூட இருக்குது. M to L கூட இருக்குது. ஸோ நீங்கள் அதை மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் விஸ்பர் கூட பார்க்கலாம். இது வந்து 190க்கு 6 பீஸ் தான் தருவாங்க. பட் வந்து அதில் 10 பீஸ் தருவாங்க. நமக்கு வந்து 200 ரேஞ்சுக்குள்ளேயே வாங்கிக்கலாம். அண்ட் நல்லாவும் ரொம்ப நேரம் வந்து நமக்கு வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நீங்கள் எவரெவி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஆஃப்டர் டெலிவரி ஏதாவது நீங்கள் ஒரு அந்த மாதிரி ஒரு வியரபிள் டிஸ்போசபிள் பேண்டீஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.